ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு கியூட்டான ட்ராமா பார்க்க போறோம். இதுல 2 குட்டீஸ் வேற வருவாங்க. கண்டிப்பா இந்த ட்ராமா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல 2 பேரும் இன்டிமேட்டா இருக்க மாதிரி காட்டுறாங்க. இவங்க வேற யாரும் கிடையாது. ஒருத்தன் அந்த ஆள் வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் அவனோட மிஸ்டர்ஸ். இப்போ 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கால் பண்ணிருப்பா போல, அதை வேற அட்டென்ட் பண்ணி வேற வச்சிருக்காங்க. இவங்க பேசுறது எல்லாமே அந்த பக்கம் ஹீரோயினுக்கு கேட்டுட்டு இருக்கு. பட் இந்த விஷயம் இவங்களுக்கு தெரியல போல. இப்ப இதெல்லாமே கேட்ட ஹீரோயின் செமையா கடுப்பாகி கேமராவை ஆன் பண்ணிட்டு உள்ள போறா. உள்ளவங்க 2 பேருமே இருக்காங்கல்ல, அத வேற வீடியோ எடுக்கிறா. இத பார்த்தோன்னே அவளோட ஹஸ்பண்ட் நல்லவ மாதிரி இந்த வாட்டி என்ன மன்னிச்சிடு, இன்னொரு சான்ஸ் கொடு அப்படின்ட்டு கேக்குறான். ஆனா ஹீரோயின் செம கடுப்புல இருக்கா. இப்ப அவங்க கூட இருந்தால அந்த பொண்ணு வந்து ஹீரோயினோட போனை வாங்கி கீழே உடைச்சு போட்டுட்டா. இத பார்த்தோன்னே அவனோட முகம் அப்படியே மாறுது. இப்ப ஹீரோயின் கிட்ட, ஆமா நீ என்ன பண்ண போற? ஆமா நான் இவ கூட சேர்ந்துட்டு தப்பு பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்ப உன்னால என்ன பண்ண முடியும்? இது என்னோட வீடு, ஃபர்ஸ்ட் எங்க இருந்து கிளம்பி போ அப்படின்ட்டு ரொம்ப ஓவரா பேச. இதை கேட்டோன்னே ஹீரோயின் கழுக்க வந்துடுது. அவ பாட்டுக்கு அழுதுட்டே அங்க இருந்து வெளியே வரா. அப்படியே அடுத்த சீன்ல இந்த பக்கம் 2 குட்டி பசங்களை காட்டுறாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன். இவங்க 2 பேரும் 10 வருஷத்துக்கு அந்த பக்கம் இருந்து இப்ப டைம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. எதுக்காகனா 10 வருஷத்துக்கு அடுத்து ஹீரோயினுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆக போதான். இவங்க 2 பேருமே ஹீரோயினோட குழந்தைங்க தான். அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆக போது இப்ப ஹாஸ்பிட்டல்ல முடியாம இருக்கா. சோ அந்த மாதிரி ஒரு விபத்து இப்ப முன்னாடியே நம்ம அவங்கள வான் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் அது நடக்காது இல்ல. அதனால தான் இவங்க கிளம்பி வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு ஆக்சுவலி எப்படி ஆக்சிடென்ட் நடந்திருக்கும்னா, ஹீரோயினும் சண்டை போட்டிருப்பாங்க. அதுல கோச்சிக்கிட்டு அங்க இருந்து ஓடி போகும்போது தான் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப இவங்க கிளம்பி வந்திருக்காங்க. இப்ப நம்ம அப்பா அம்மாவை எங்க தேடி கண்டுபிடிக்கிறது? அதுவும் நாம 10 வருஷத்துக்கு முன்னாடி டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்ற விஷயத்த சொன்னா அவங்க நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா அப்படின்ட்டு இத பத்தி பேசிட்டு அவங்க 2 பேரும் அப்படி நின்னுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம குட்டி பையன் இருக்கான்ல, அவன் வந்து நம்ம வாட்ச் வந்து அலாரம் அடிக்குது, நம்ம அம்மா எங்கேயோ தான் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்றான். கரெக்டா அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே போறா. இத பார்த்தோன்னே 2 பேரும் அம்மா அம்மா அப்படின்ட்டு கத்திட்டு ஓடி போறாங்க. அங்க வண்டி வருது, இவங்க கவனிக்கல. இவங்க ஓடி போகும்போது அப்ப ஹீரோயின் கவனிச்சுட்டா வண்டி வருத. ஓடி போயிட்டு குட்டி பசங்களை ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த கார் டிரைவர் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டான். எங்க இருந்து கிளம்பி போங்க அப்படின்ட்டு திட்டினோடனே ஹீரோயினும் கூட்டிட்டு அங்க இருந்து வந்துட்டா. எங்க உங்களோட அப்பா அம்மா எங்க? நீங்க எதுக்காக இப்படி நடு ரோட்ல சுத்திட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் ஆனா என்ன பண்றது அப்படின்றா. அதுக்கு அவங்க 2 பேருமே அம்மா அப்படின்ட்டு ஹீரோயின் ஹக் பண்றாங்க. ஹீரோயினுக்கு இவங்களை பார்த்தாலே ஏதோ ரொம்ப நாள் பழகுன மாதிரி அவளும் ஒரு க்ளோஸான பாண்டிங் மாதிரி இருக்கு. இவங்களை பார்த்தோன்னே இவளுக்கு ஹக் பண்ணிக்கணும் போல இருக்கு. குட்டி பையன், அம்மா யாரும் உன்னை புள்ளி பண்ணது சொல்லுமா, நான் ஒரு கை பாத்துடுறேன் அப்படின்றான். ஹீரோயினுக்கு இதை கேட்ட உடனே சிரிப்பு வருது. அதே நேரம் இவங்களை ஹக் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தோணுது. சரி உங்க அப்பா அம்மா எங்க அப்படின்ட்டு கேட்கும்போது அப்ப குட்டி பசங்க சொல்றாங்க, என்னோட அம்மாவுக்கு வந்து எங்க அப்பா கூட சண்டை போட்டுட்டு அங்க இருந்து ஓடி வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. இதை கேட்டோடனே உங்க அப்பா எங்க இருக்காரு அப்படின்ட்டு ஹீரோயின் கேக்குறா. அதுக்கு இவங்க எங்க இருக்காரு அப்படின்ட்டு எனக்கும் தெரியல அப்படின்ட்டு சொல்லும் போது இப்ப அந்த அலாரம்ல, அதாவது அந்த வாட்ச்ல அப்பா நைட் கிளப்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேக்குது. இதை கேட்டோன்னே அவங்க நைட் கிளப்ல இருக்காராம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாகுது. இங்க பொண்டாட்டி பிள்ளைங்களே தனியா தவிக்க விட்டுட்டு நைட் கிளப்ல அவனுக்கு என்ன கூத்தடிக்கிற வேலை அப்படின்ட்டு செமையா கடுப்பாகுறா. சரி நீங்க லேட் நைட்ல நைட் கிளப்புக்கு போறதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் ஆன விஷயம், நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு 2 பேரையுமே அங்க இருந்து அந்த நைட் கிளப்புக்கு கூட்டிட்டு போறா. அங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ யாருக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்ப குட்டி பசங்களை அங்க கூட்டி போனால அவங்க ஓடி போயிட்டு ஹீரோவா அப்பா அப்படின்றாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஹீரோக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. அப்படி இருக்கும்போது எங்க இருந்து பசங்க எல்லாம் வர முடியும்? அதனால இவன் திருத்திருந்து முடிச்சுட்டு, அம்மா உன்னோட அப்பா அம்மா யாரு, நீ யாரோ நினைச்சிட்டு என்ன ஹக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு 2 பேருக்கிட்டையும் சொல்ல. இப்ப அங்க ஹீரோயினுமே வந்து அம்மா உங்களோட பேர் என்ன அப்படின்ட்டு கேக்குறா. ஏன்னா குட்டி பசங்க முன்னாடியே சொல்லியிருப்பாங்க என்னோட அப்பா பேர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் கேக்குறா. அதுக்கு ஹீரோவும் என்னோட பேர் இதுதான் அப்படின்ட்டு குட்டி பசங்க சொன்னாங்கல்ல அதே நேம சொல்ல ஹீரோனுக்கு செமையா கடுப்பாகுது. நைட் கிளப்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், உன்னோட பொண்டாட்டிக்கு வேற ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு பசங்க கதறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நைட் கிளப்ல கூத்தடிக்கிறான் பாரு அப்படின்ட்டு மனசுக்குள்ளே கழுவி ஊத்திட்டு, அதுக்கப்புறம் உங்க பசங்களை நீங்க எதுக்காக நடு ரோட்ல விட்டுட்டு வரீங்க, இவங்க அங்கங்க ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து விட்டுட்டு போக ட்ரை பண்ண. அதுக்கு ஹீரோ, ஓ ஏய் ஒரு நிமிஷம் இல்ல, எனக்கு மேரேஜ் ஆகல, அப்படி இருக்கும்போது எங்க இந்த பசங்க வர முடியும் அப்படின்றான். இவள என்ன நினைச்சுக்கிறானா ஹீரோ, இந்த பணக்காரங்களை பார்த்தாலே இது உங்களோட பசங்க தான் அப்படின்ட்டு ஏமாத்தி விட்டுட்டு போவாங்கல்ல, பணத்தை பறிக்க பாக்குவாங்கல்ல, அந்த மாதிரி பொண்ணு போல அப்படின்ட்டு ஹீரோயின் நினைச்சுக்கிறான். இப்ப ஹீரோயினை ஸ்டாப் பண்ண சொல்ல பட் ஹீரோயின் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா. ஃபர்ஸ்ட் உங்க குழந்தைய அதுக்கப்புறம் உங்க பொண்டாட்டியை நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்ட்டு இவ பாட்டிக்கு அங்க இருந்து கிளம்பி போக. ஆக்சுவலா ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறானா, ஹீரோ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு இருக்கிறதுனால இந்த கிளப்ல எல்லாம் அந்த மாடல்ஸ் எல்லாம் பொண்ணுங்க பெரிய பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து குடிக்கிறதுக்கெல்லாம் இருப்பாங்க இந்த கிளப்ல மாடல்ஸ், அந்த மாதிரி மாடல் தான் ஹீரோ அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு இப்ப அங்க இருந்து ஹீரோ கூப்பிட்டு கிளம்பி போய் அங்க ஹீரோட ஃப்ரெண்டு வரான். என்னடா ஆச்சு, ஏன் இந்த 2 பசங்க யாரு அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோ, இந்த பசங்களை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ, நான் இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்ட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் போனால இவளோட
ஹஸ்பண்ட் இவளுக்கு சீட் பண்ணால, சோ அதை நினைச்சு பயங்கரமா குடிக்கிறா. குடிச்சது மட்டும் இல்லாம அவன் எனக்கு சீட் பண்ணிட்டான், நான் அவனுக்கு சீட் பண்ணா கூட அதுல ஒன்னும் தப்பு கிடையாது அப்படின்ட்டு இப்ப அங்க வெயிட்டர் வர வச்சு எனக்கு ரொம்ப டாப் கிளாஸ் மாடலா, அது ரொம்ப ஹேண்ட்ஸமான பர்சனை கூட்டிட்டு வா அப்படின்ட்டு சொல்றா. இது கேட்டோடனே அவன் அங்க இருந்து போக, இப்ப அவன் அங்க இருந்து போன உடனே ஹீரோ வந்து பக்கம் உட்காடுறான். இதை வச்சு ஹீரோயின் ஏற்கனவே மாடல் தானே நினைச்சிட்டு இருக்கா, சோ இவன் மாடலா தான் இருக்கும் அப்படின்ட்டு, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு இவ பாட்டுக்கு பாடியில என்னவோ உளறிட்டு இருக்கா. உன்னோட கண்ணு ரொம்ப அழகா இருக்கு, ஏன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்றா. அதுக்கு ஹீரோ ஏன் அப்படின்றான். அதுக்கு உன்னோட கண்ணுல நான் தெரியறல்ல, அதனால தான் அழகா இருக்கு அப்படின்ட்டு சொல்றா. இதை கேட்டோடனே ஹீரோக்கு சிரிப்பு தான் வருது, ரொம்ப மொக்க காமெடி அப்படின்றான். அதுக்கு ஹீரோ நீ என்ன மாதிரி ரொமான்டிக்கான பர்சன் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இந்த மாதிரி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவை நீ என் கூட ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்றியா அப்படின்ட்டு டக்குன்னு கேட்டுட்டா. இது கேட்டோன்னு ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப ஹீரோவும் ஹீரோயின் மேல அந்த ஈர்ப்பு வருது அவனுக்குமே. இப்ப ரெண்டு பேருமே அப்படியே இன்டிமேட்டா இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் விடிஞ்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹீரோயின் தான் கண் முழிச்சு பாக்குறா. ஹீரோயின் எழுந்து ஹீரோவை பார்த்துட்டு இவ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், ஆனா எதுக்காக இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வேலை பாக்குறான்னு தெரியல அப்படின்ட்டு இவ பாட்டுக்கு ஒரு 1 லட்சம் இருக்க கார்டை வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஹீரோ கண் முழிச்சு பாக்குறான், பக்கம் ஹீரோயினா காணோம். இவன் எழுந்து பார்க்கும்போது அந்த கார்டும் அதுக்கப்புறம் ஒரு லெட்டரும் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் இன்னும் வரைக்கும் வெர்ஜினா தான் இருந்திருக்கா, அதுக்கான அடையாளமா அங்க இருக்கு. அதனால உடனே கால் பண்ணி யாருக்கோ அந்த பொண்ணு யாரு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிங்க அப்படின்ட்டு சொல்றான். இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிளம்பி போனால ஸ்ட்ரைட்டா அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட தான் பார்க்க போயிருக்கா. எதுக்காகனா டிவோர்ஸ் வேணும் அப்படின்ட்டு, இவன் தான் சீட் பண்ணிட்டு இருக்கான்ல, அதனால டிவோர்ஸ் வேணும் அப்படின்ட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பரை கொடுக்குறா. அதுல இப்ப ஹஸ்பண்ட் சீட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோயேன், ஹஸ்பண்ட் வந்து தப்பானவன் அப்படின்றத ஹீரோயின் ப்ரூவ் பண்ணிட்டானா அவனோட பாதி சொத்து ஹீரோயினுக்கு வந்து சேருமா. சோ அந்த மாதிரி தான் அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல எழுதி இருக்கு. ஆனா அவன் இதுக்கெல்லாம் எனக்கு ஒத்துக்க முடியாது, நான் பேப்பர்ஸ் எல்லாம் சைன் போட்டு தர மாட்டேன் அப்படின்ட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு சீட் பண்ணிட்டு இருந்தான்ல ஒரு பொண்ணை வச்சுட்டு, அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கான். இப்ப அந்த பையனோட அம்மா அங்க வராங்க. அவங்க பேசும்போது நல்லபடியா தான் ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க. இப்ப அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு இப்பதான் இவங்களோட உண்மையான முகம் வெளியே வருது. என்னன்னா ஹீரோயின் வந்து ஒரு டிசைனரா, இவங்க பையன் வந்து ஒரு பெரிய கம்பெனி கூட கோஆபரேட் போட்டிருக்கான். அந்த கம்பெனி வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ண சொல்லி டிசைனை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிசைனை ஹீரோயினை தான் ரெடி பண்ணி சொல்லியிருப்பான் போல இவன். அவளும் சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்துருக்கா. இப்ப அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ மட்டும் அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் அந்த டிசைனை பத்தி கேட்டானா நீ என்ன சொல்லுவ அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவன் அது டிசைன் ஏற்கனவே பாஸ் ஆயிடுச்சுமா, இதுக்கு மேல அவ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றான். அது மட்டும் இல்லாம இவ டிவோர்ஸ் பண்றதுக்கு பாதி சொத்தை கேக்குறாமா அப்படின்ட்டு சொன்ன உடனே அவங்க அம்மா அப்படியே ஹீரோனை பார்த்து மறைச்சுக்கிட்டு 2 மாசம் ஆயிடுச்சு உங்களுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி, ஆனா இன்னும் வரைக்கும் உன்னோட வயித்துல ஒரு புழு பூச்சியை கூட காணும், அப்படி இருக்கும் போது நீ எப்படி என்னோட பையன்கிட்ட பாதி சொத்து கேட்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வேற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு ஹீரோயின் என்னது புழு பூச்சி கூட இல்லையா, நான் கல்யாணம் பண்ணி 2 மாசமா உங்க பையனுக்காக தான் கஷ்டப்பட்டு ஆபீஸ்லயே ஒர்க் பண்ண தெரியுமா உங்களுக்கு, நான் தூங்குற டைமை தவிர மத்தபடி நான் எதுக்காகவுமே செலவு பண்ணது கிடையாது, எல்லாம் உங்க பையனுக்காக தான் அப்படின்ட்டு சொல்றா. அதெல்லாம் ஹீரோயின் சொல்றதே காதுல வாங்கிக்காம இவங்க பாட்டுக்கு ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு இவன் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான்ல அந்த மிஸ்டர்ஸ் பொண்ணு, அந்த பொண்ணு ஹீரோயினோட கழுத்தை பார்த்துட்டு ஹீரோயினோட கழுத்துல இக்கி மார்க் இருக்கும், அவன் கூட இருந்ததே இல்ல அப்படின்ற, அப்படி இருக்கும்போது எப்படி உன்னோட கழுத்துல இக்கி மார்க் வந்துச்சு அப்படின்னா நீ சீட் பண்றியா அப்படின்ட்டு கரெக்டா கேட்டுட்டா. இதை பார்த்தோன்னே அவளோட ஹஸ்பண்ட் அப்பதான் கவனிக்கிறான். ஓ நீ எனக்கு சீட் பண்றியா, உடனே போன் எடு, இவ்வளவு வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் இந்த மார்க் அப்படின்ட்டு சொல்றான். அதுக்குள்ளவே ஹீரோயின் தப்பிச்சு அங்க இருந்து ஓடி போயிடுறா. இப்ப ஹீரோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்க இருந்து கிளம்பி வந்திருப்பான். இப்ப ஹீரோயினோட வீட்டுக்கு முன்னாடி தான் நிக்கிறான். உடனே ஹீரோயின் நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்ட்டு அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டா. நான் தான் நைட்டே பே பண்ணிட்டேன்ல, எதுக்காக என்னோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிற அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோ இங்க பாரு நான் ஒன்னும் பணத்துக்காக வரல, நான் நீ கொடுத்துட்டு போனல அந்த 1 லட்சத்தோட அந்த காடை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ட்டு பாக்கெட்டை தொட்டு பாக்க அதுல காடை காணும். என்னன்னா அவன் வேற பேண்ட் போட்டிருப்பான், அப்போ அந்த பேண்ட்ல தான் அது மிஸ் ஆகிருக்கும் போல. நான் அதுக்கப்புறம் என்னோட செக்ரட்டரி கிட்ட எடுத்துட்டு வந்து தர சொல்றேன் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து போக பார்த்தவன் அதுக்கப்புறம் திரும்பி ஹீரோயின் கிட்ட வந்து உன்னோட குழந்தைங்கள மரியாதையை கூட்டிட்டு போ, அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தன் எதுவுமே தெரியாத ஒருத்தன் என்கிட்ட வந்து விட்டுட்டு போயிருக்க உன்னோட குழந்தைய அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் என்னது யாரோ ஒருத்தனா, நீ தானே அந்த குழந்தையோட அப்பா அம்மா, அப்படி இருக்கும் போது நீ தானே பாத்துக்கணும், நான் தான் யாரோ ஒருத்தி, அப்படி இருக்கும் போது என்கிட்ட எதுக்கு குழந்தைய தள்ளுறதுக்கு பாக்குற, நீ சரியான பொறுப்பு இல்லாதவன் அப்படின்ட்டு கெட்ட வார்த்தையை போட்டு வர திட்டுறா. இதை கேட்டுனே ஹீரோ கடுப்பாகிட்டான். அங்க பாரு நல்லா கேட்டுக்கோ, எனக்கு மேரேஜும் ஆகல, எனக்கு குழந்தையும் கிடையாது, அதுவும் அவ்வளோ ஆயிட்டு குழந்தைங்க எப்படி எனக்கு வர முடியும் அப்படின்ட்டு இவன் பாட்டுக்கு ஹீரோயினை திட்ட. அப்படி 2 பேருமே மாத்தி மாத்தி திட்டிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இந்த பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஹீரோக்கு போன் கால் வருது. என்னன்னா இவனுக்கு டவுட் வந்திருக்கும், ஹீரோட பசங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்கல்ல, அவங்க பாக்குறதுக்கு அப்படி ஹீரோ மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அதனால ஒரு டவுட்ல இவன் என்ன பண்ணிருப்பானா ஹீரோட அந்த முடியை பிச்சு கொண்டு போயிட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கொடுத்திருப்பான். அதுல ஹீரோட குழந்தை தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் போனே பண்ணியிருக்கான். இந்த டைம்ல வேற ஹீரோயின்
ஹீரோயின் கிட்ட இவன் நீ என்ன ஏமாத்த பாக்குறியா என்னோட குழந்தைன்ட்டு இப்ப மட்டும் நான் போயிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தேன்னு வச்சுக்கோயேன் அதுக்கப்புறம் என்னோட குழந்தை இல்லன்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் உன்னோட மூஞ்சி கொண்டு போயிட்டு எங்க வச்சுப்ப அப்படின்றான் இப்ப கரெக்டா போன் கால் வரவும் அவனோட ஃப்ரெண்ட் அதுதான் சொல்றான் நான் டவுட் வந்து போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தேன்டா அதுல ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு அப்படின்றான் இதை கேட்டோன்னே ஹீரோ ஒரு நிமிஷம் இருடா அப்படின்ட்டு ஸ்பீக்கரை போட்டு இப்ப சொல்றான் அப்படின்றான் இப்ப உன்னோட குழந்தை தாண்டா அது அப்படின்ட்டு அவன் சொல்றான் இது கேட்டோன்னே ஹீரோக்கு செம ஷாக்கு ஆனா ஹீரோயின் கடுப்பாகி சரியான பொறுக்கி அப்படின்ட்டு திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறா ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல போயிட்டு அந்த பேப்பர் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்கல்ல அந்த பேப்பரை பார்க்கும்போது 99.99% ஹீரோக்கு ஒத்து போகுது அப்படின்னா கன்ஃபார்ம் ஹீரோ தான் இவங்க ரெண்டு பேரோட அப்பாவும் அப்படின்றது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு இவனுக்கு சுத்தமா புரியல அதுவும் ஹீரோவுக்கு 7 வயசுல குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஹீரோ 8 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொண்ணு கூட இருந்திருக்கான்னு தானே அர்த்தம் ஆனா அப்பா அவனுக்கு 19 வயசு தான் அப்படி இருக்கும்போது எப்படி ஹீரோயினை பார்த்ததே கிடையாது எப்படி அவ கூட நம்ம ஒன்னா இருந்தோம் அப்படின்ட்டு இவன் படிக்க குழப்பத்துல இருக்க இப்ப ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஒருவேளை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருப்பாளோ அப்படின்ட்டு குட்டிய குழப்பிட்டு இருக்கான் இதை கேட்டு ரெண்டு பசங்களும் உங்க ரெண்டு பேருக்கு என்ன மூலது குழம்பி போயிடுச்சா நாங்க தான் சொன்னோம்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்றாங்க இதை கேட்டோன்னே ரெண்டு பேருக்கு சிரிப்பு தான் வருது ஒருவேளை இவங்களை யாருன்னா பிரைன் வாஷ் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாங்களோ அப்படின்ற டவுட்ல இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்த்துட்டு ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க இவங்க ரெண்டு பேரையும் செக் பண்றதுக்கு அங்க செக் பண்ண டாக்டர் வந்து இவங்க ரெண்டு பேருமே அவ்வளவு ஜீனியஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க நம்ம குட்டி பையன் இருக்கான்ல அவனோட ஐக்கியூ லெவல் மட்டுமே 160 இருக்கான் இதை கேட்டோன்னே ரெண்டு பேருக்கும் ஷாக் தான் அது மட்டும் இல்லாம நம்ம குட்டி பொண்ணு இருக்கால அவ ரொம்பவே இன்டெலிஜென்ட்டா இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஆனா ஹீரோக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தன்னோட பசங்க இந்த அளவுக்கு புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட முகத்துல அவ்வளவு ஸ்மைல் இதை ஹீரோட ஃப்ரெண்டு கவனிக்கிறான் அதுக்கப்புறம் அப்பா நாங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றோம் நம்ம பார்க்க போலாமா அப்படின்ட்டு கேட்க ஹீரோ சரி ஓகே அப்படின்றான் ஆனா ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்றது இவங்களுக்கு தெரியல பட் குட்டி பையன் ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்றத கேமராவை ஆக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டான் இந்த இடத்துல அவங்க இருக்காங்க இந்த ரெஸ்டாரண்ட்ல அப்படின்ற விஷயத்த சொல்றான் இதை கேட்டோன்னே 3 பேருமே அங்க இருந்து கிளம்பி போறாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அங்க போன ஹீரோயின் வக்கீல கூட்டிட்டு வந்து அவளோட எக்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கா அவன் வந்து என்னால டிவோர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது நான் இன்னும் ஒரு நாள் கூட உங்ககிட்ட இருந்ததே கிடையாது நான் 1 மாசம் வரைக்கும் கூட இருந்துடுறேன் அதுக்கப்புறம் நீ எங்க வேணாலும் போய்க்கோ அப்படின்ட்டு ஹீரோயினை பத்தி ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்கான் இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம்மையா கடுப்பாகி அங்க இருக்க காஃபி எடுத்து மூஞ்சிலே கொட்டி விட்டாரா அதனால இவன் கடுப்பாகி என்ன பண்றானா நீ எவ்வளவு கேவலமானவ நான் உனக்கு சீட் பண்ண அப்படின்னு தானே சொல்ற அதே தப்பு தான் நீயும் பண்ணிருக்க இங்க இருக்க எல்லாருக்கும் முன்னாடியும் உன்னோட மானத்தை வாங்க போறேன் அப்படின்ட்டு ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை கழட்டி அந்த இக்கி மார்க்கு காட்டுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான் பட் ஹீரோயின் பொறுக்கி விட்றான்னு சொல்லிட்டு இருக்கா இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுட்டான் அவன் ஓவரா ஹீரோவையும் பேச ஆரம்பிச்சுட்டான் ஆக்சுவலா இவன் ஒரு பெரிய கம்பெனி கூட இந்த கோஆபரேஷன் போட்டிருக்கான்ல அந்த கம்பெனியோட பாஸே நம்ம ஹீரோ தான் அந்த கம்பெனியோட சேர்மன் வந்து ஹீரோட அப்பாவா இருக்காரு அவங்க அப்பாவை மட்டும்தான் இவனுக்கு தெரியுமா என்னன்றது தெரியல இப்ப ஹீரோ யாருன்னே தெரியாம இவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் வந்து யோ நீ யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க அவர் யாருன்னு தெரியுமா அப்படின்றாங்க அதுக்கு இவன் யார் அவன் அப்படின்றான் இதை கேட்டவங்க அவன் தான் பிரசிடென்ட் அப்படின்ற விஷயத்த சொல்ல இதை கேட்டு இவனுக்கு செமையா ஷாக் ஆகுது மூட்டி போட்டு சாரியும் கேக்குறான் ஆனா ஹீரோ எதுவுமே கண்டுக்கல ஹீரோயினை கூட்டிட்டு அங்க இருந்து வந்துட்டான் பட் ஹீரோயினுக்கு இன்ன வரைக்கும் தெரியல லெங் குரூப் ஆஃப் கம்பெனியோட சிஓவே நம்ம ஹீரோ தான் அப்படின்ற விஷயம் இப்ப ஹீரோயின் கொடுத்தால அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல இந்த ஆள் வந்து சைன் போட்டு தந்துட்டான் இருந்தாலும் ஹீரோயின் மேல அவனுக்கு செமையா கோவமும் இருக்கு இப்ப நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அங்க இருந்து வெளியே வராங்க ஹீரோயினை கட்டாயப்படுத்தி நம்ம குட்டி பசங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அடம் பிடிச்சி சாப்பிடவும் வைக்கிறாங்க அதுவும் ஹீரோயின் சாப்பிடும் போது ஹீரோவையும் ஹீரோயினையும் ரெண்டு பேரையும் கோத்து விடணும் அப்படின்றதுக்காகவே ஹீரோ கிட்ட நீங்க மீட் கட் பண்ணி தாங்கப்பா அம்மாவுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோவும் கட் பண்ணி தரான் அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டிட்டு மாலுக்கு போலாம் அப்படின்ட்டு அங்கேயும் போறாங்க அது மட்டும் இல்லாம ஹீரோவை ட்ரெஸ் வாங்கி கொடுக்க சொல்றாங்க ஹீரோயினுக்கு ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அவளும் சேஞ்ச் பண்றதுக்கு உள்ள போயிட்டா அதுக்கப்புறம் மாலே விலைக்கு வாங்குங்கப்பா அதுவும் முக்கியமா இந்த ட்ரெஸ் இருக்க ஷாப் மட்டும் விலைக்கு வாங்குப்பா அம்மா டெய்லி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோவும் எதுவுமே பேசாம இருக்கான் உண்மையை சொல்ல போனா ஹீரோக்கு குழந்தைங்க கூட அவ்வளவு அட்டாச் ஆகிட்டான் என்ன இருந்தாலும் அவனோட குழந்தைங்க இல்ல அதனால அவ்வளவு க்ளோஸ் ஆகிட்டான் அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே கேக்குறான் இப்ப நம்ம ஹீரோயின்மே போட்டுட்டு வந்து காட்டுறா ஹீரோக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு போல அவளையே பாத்துட்டு இருக்கான் எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு நானும் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயினும் சொல்றா அதுக்கப்புறம் நான் போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு உள்ள போகும்போது இவளோட எக்ஸ் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கான் உள்ள போனவன் ஹீரோயின் வாயை மூடி அவளை மிரட்டுறான் நீ எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட முதுக்கு பின்னாடி குத்துவ அப்படின்ட்டு ஓவரா பேசிட்டு இருக்க
அப்ப குட்டி பொண்ணு வெளியே இருந்து கதவை தட்டுறா. அம்மா வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஆளு பயந்து அங்க இருந்து ஓடி போகும்போது கதவை ஓபன் பண்றான். அப்ப குட்டி பாப்பா முன்னாடி நிக்கிறா. அவளை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போறான். இதை நம்ம ஹீரோ கவனிச்சுட்டான். அவனை வளைச்சு பிடிச்சிடுறான். இப்ப நம்ம குட்டி பாப்பா அழுகுறா. அப்பா அம்மாவையும் என்னையும் இவங்க புள்ளி பண்ணாங்க அப்படின்ட்டு. ஹீரோ சமய கடுப்பாகிட்டான். அவனுக்கு ஒரு அடியை விட்டுட்டு இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு வார்ன் பண்ணி அங்க இருந்து அனுப்பிடுறான். அவனும் ஓடி போயிட்டான். இப்ப நம்ம குட்டி ஹீரோயின் தன்னோட வீட்லயே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. பட் ஹீரோயினுக்கு இன்னும் வரைக்கும் தெரியல இவங்க டைம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க, தன்னோட பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வெளியே போயிட்டு ஹீரோ கிட்ட, ஆமா எதுக்காக உங்க மனைவி வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது என்ன கூட்டிட்டு இந்த மாதிரி மால் மலா சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோ, அங்க பாரு நான் ஒன்னும் கல்யாணான பையன் கிடையாது, அதுவும் என்னோட மனைவி ஹாஸ்பிட்டல்லையும் கிடையாது அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின், போய் தானே சொல்றீங்க, என்ன ஸ்டெப் மாமா செட் பண்ணிக்கிறதுக்கு வேலை எது பாக்குறீங்களா அப்படின்றா. இது கேட்டோன்னே ஹீரோ கடுப்பாகி கொஞ்சம் வாரியா அப்படின்ட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுல ஹீரோ இன்னும் அவங்க அம்மா அப்படின்றது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. குட்டி பசங்க கிட்ட இது உண்மையா இல்ல நான் கனவது காண்றேனா அப்படின்ட்டு கண்ணத்தை கிள்ளி கிள்ளி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கு குட்டி பசங்க, அம்மா உண்மைதான், நான் உங்களை வார்ன் பண்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதனால ஹீரோயினால நம்ப முடியல, என்னால நம்பவே முடியல. ஆமா எப்படி இதை நான் நம்பட்டும் அப்படின்றா. அதுக்கு குட்டி பசங்க, நம்ம குட்டி பையன் கையில ஒரு டைம் மிஷின் வச்சிருக்கான், அதை வந்து பிரஸ் பண்ணாவே நம்ம டைம் டிராவல் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவன் சொல்றான். இதை ஹீரோயினால நம்ப முடியல. எங்க நான் பிரஸ் பண்றேன் அப்படின்ட்டு பிரஸ் பண்றா. ஆனா டைம் டிராவல் ஆகல. பாத்தீங்களா ஆகல, நீங்க அப்படின்னா போய் தானே சொல்றீங்க அப்படின்றா. அதுக்கு குட்டி பையன் என்ன சொல்றானா, உங்களுக்குள்ள இருக்க லவ் வந்து அதிகமாகுதோ அன்னைக்கு இந்த மிஷின் வந்து தானாவே சார்ஜ் ஆகும், நாங்க இங்க இருந்து கிளம்பி போயிடுவோம் அப்படின்ட்டு சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோயினுக்கு ஒன்னும் விளங்கல, ஏதோ ஒண்ணு அப்படின்ட்டு அவளுமே கொஞ்சம் நம்பரா இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பேப்பரை பார்த்துட்டு அப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் ஆபீஸ்க்கு கிளம்பி போறா. ஹீரோட ஆபீஸ்லாம் கிளம்பி போயிட்டு இருக்கா. ஹீரோ தான் இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிருப்பான். பட் ஹீரோயினுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியல. இவ போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப ஹீரோவும் அவ ஒர்க் பண்றத பார்த்துட்டே தான் இருக்கான். ஆனா ஹீரோ தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் அப்படின்ற விஷயமே ஹீரோயினுக்கு தெரியல. இந்த கம்பெனில ஒரு டாக்டர் இருக்கான், அவன் ஹீரோயினுக்கு நிறையவே வேலை கொடுக்குறான். இந்த கம்பெனில யாரு இந்த மாதிரி அதிகமா வேலை கொடுத்து அவங்க தாங்குறாங்களோ அவங்கள மட்டும்தான் நிரந்தரமா வச்சிருப்பாங்க போல. இப்ப ஹீரோயின் இன்டர்னா தான் போயிட்டு சேர்ந்திருக்கா. இப்ப இவன் இந்த மாதிரி வேலை கொடுக்கும் போது ஹீரோயினும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கா. மதியம் சாப்பிடுறத கூட விட்டுட்டு செய்யறா. இது அந்த பக்கம் குட்டி பையன் இந்த கேமராவை ஆக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டான். சோ நான் அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே அங்க இருக்க ஹவுஸ் கீப்பர் கிட்ட சாப்பாடு செய்ய சொல்லி அதுக்கப்புறம் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு தனியாவே கிளம்பி போறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. குட்டி பசங்களையும் பார்த்துட்டா. ஆனா இப்ப மட்டும் அவங்க அம்மான்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் இங்க இருக்க எல்லாருமே ஹீரோயினை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்ப ஹீரோயினுக்கு 22 வயசு தான் ஆகும் போல. அப்படின்னா அம்மான்னு அவங்க சொன்னா இவங்களுக்கு 7 வயசு ஆகுது. அப்படின்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் குழந்தை பெற்றுப்பா அப்படின்ட்டு அர்த்தம். இப்ப இவங்களுக்கு முன்னாடி மட்டும் அம்மான்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், நம்ம மானமே போயிடும் அப்படின்ட்டு பயந்துட்டு உட்காந்துருக்கா. அது நம்ம குட்டி பசங்களும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால எல்லாருக்கும் முன்னாடியும் அம்மா அப்படின்ட்டு கூப்பிடல. அதுக்கு பதிலா ஹீரோட ஆபீஸ்க்கு போயிட்டு, அப்பா நீங்க அம்மாவை கூப்பிடுங்க, அவங்க மதியம் சாப்பிடவே இல்லை தெரியுமா அப்படின்றாங்க. இது கேட்டோன்னே ஹீரோ உடனே கால் பண்ணி வரவும் வைக்கிறான். ஆனா ஹீரோயின் நான் போயிட்டு வெளியே சாப்பிட்டுக்கிட்டுமா அப்படின்றா. அதுக்கு ஹீரோ, அதெல்லாம் முடியாது, இங்கேயே உட்காந்து சாப்பிடு, வெளியே போனா எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும், நீ இங்கேயே உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்றான். நம்ம குட்டி பசங்களும் அப்பா அம்மா ரெண்டு பேருமே தனியா இருக்கட்டும் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயினுமே சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆனா சாப்பிடும் போது டைரக்டரையும் பிரசிடென்ட்டையும் கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கா. பிரசிடென்டே நம்ம ஹீரோ தானே, அவன் வேற துருத்துன்னு முழிச்சிட்டு இருக்கான். அதுவும் ஹீரோ இங்க வந்த உடனே ஹீரோனுக்கு டவுட் வந்திருக்கும், ஆமா நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, நான் பிரசிடென்ட்டோட அசிஸ்டன்ட் வேற சொல்லி வச்சிருப்பான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இப்ப அவளோட லிப்ஸ்ல வந்து கொஞ்சம் இருக்கு, அது ஹீரோ தொடச்சு விடுறான். தொடச்சு விட்டுட்டு ஹீரோயினையே குறுக்குறுன்னு பாத்துட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே ஹீரோயின், இப்ப எதுக்கு என்ன குறுக்குறுன்னு பாக்குறீங்க, ஒருவேளை எனக்கு கிஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுதா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இதை கேட்டோன்னே ஹீரோவும் ஆமா அப்படின்ட்டு கிட்ட வரான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின், இருங்க இருங்க நான் சும்மா விளையாட்டுக்காக தான் சொன்னேன் அப்படின்றா. ஆனா ஹீரோ எதுவுமே கேட்கல. அவளை தூக்கிட்டு போயிட்டு அங்கேயே ஹீரோக்கு ஒரு பெட்ரூம் வேற இருக்கு, அங்க போட்டுட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண. இப்படி கொஞ்ச நேரம் கண்டினியூ ஆக இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டினா அப்ப வெளியே இருந்து ஹீரோட அசிஸ்டண்டா யாரோ கூப்பிடுறாங்க. அதனால ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போறான். இப்பதான் ஹீரோயினுக்கு தெரிய வந்திருக்கும், அங்க ஃபுல்லாவே ஹீரோட போட்டோவா இருக்கும். இதை வச்சு பார்த்தா ஹீரோ தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் அப்படின்ற விஷயமே ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்ப ஹீரோயின் எழுந்து பாக்குறா. ட்ரெஸ் எல்லாம் ஹீரோ ஏற்கனவே கிழிச்சு போட்டுட்டுப்பான் போல. திரும்பி பார்த்தா அங்க ஹீரோ ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு. சரி இதை போட்டுட்டு வெளியே போவோம் அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்க அப்ப ஹீரோவை கூட்டிட்டே ஒரு பொண்ணு வரா. என்னன்னா ஹீரோயினோட எக்ஸஸ்மெண்ட் ஹீரோ திட்டி அனுப்பியிருப்பான்ல, அவன் போயிட்டு என்ன பண்ணிருப்பானா, ஏற்கனவே ஹீரோவுக்கு அதுக்கப்புறம் செங் ஃபேமிலி அப்படின்ட்டு ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலியோட பொண்ணு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கும்
பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே ஏற்பாடு எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க ஹீரோட வீட்டுல. சோ அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டான். இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போறவர் கூட ஒரு பொண்ணு சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த பொண்ணு வந்து அப்ராட்ல இருந்திருப்பா, இப்ப கிளம்பியும் வந்துட்டா. அந்த பொண்ணு இந்த ஹீரோ கிட்ட வந்து பேசுறா. பட் ஹீரோ வந்து சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான். அம்மா நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்ட்டு கேக்குறான். நான் வந்து உங்களோட ஞாபகமாவே இருந்தேன், அதனால தான் கிளம்பி வந்துட்டேன் உங்களை பாக்குறதுக்கு அப்படின்ட்டு இவ சொல்றா. இதை கேட்டு ஹீரோ, உனக்கு தான் ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அப்படி இருக்கும்போது எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி வரிசை பேசுற அப்படின்றான். அதுக்கு இவ இல்ல அவன் ஒன்னு என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ட்டு சொல்றா. பட் ஹீரோ வந்து நீ கொஞ்சம் விலகி இரு எதுக்கும் அப்படின்ட்டு சொல்லி அவளை விலக்கி வைக்கிறான். இப்ப அங்க நம்ம குட்டி பசங்க 2 பேரும் ஓடி வந்துட்டு அப்பா அம்மா எங்க அப்படின்ட்டு கேக்குறாங்க. இது கேட்டோன்னே ஹீரோ அங்க இருக்கா அப்படின்ட்டு கையை காட்ட இப்ப குட்டி பசங்க ஓடி போயிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம குட்டி பொண்ணு ஹீரோயினை பார்த்துட்டு அம்மா எதுக்காக நீங்க அப்பா போட்டிருக்க ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்க, என்னாச்சு உங்க பழைய ட்ரெஸ்க்கு அப்படின்னு வேற கேக்குறாங்க. இது கேட்டோன்னே ஹீரோயின் வைக்கப்பட்டுட்டு அது வந்து கிழிஞ்சு போச்சு அப்படின்றா. இப்ப இந்த பொண்ணு பார்த்து கடுப்பாகிட்டா. ஆமா இவங்க யாரு, இந்த குட்டி பசங்க உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்க, என்னாச்சு இவங்க யாரு, இந்த மாதிரி இவங்க கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோய அதுக்கப்புறம் உங்களோட மரியாதையே போயிடும் அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோ அவங்க என்னோட பசங்க தான் அப்படின்ட்டு சொல்றான். இது கேட்ட அந்த பொண்ணுக்கு செம ஷாக்கு. அது மட்டும் இல்லாம நீ கிளம்பு அப்படின்றான். ஆனா அந்த பொண்ணு போற மாதிரியே தெரியல. சரி நான் கிளம்புறேன் நீங்க பேசிட்டு இருங்க அப்படின்ட்டு ஹீரோயின் அங்க இருந்து போக பாக்குறா. ஆனா ஹீரோ விடல. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போகாத, இரு வெயிட் பண்ணு அப்படின்ட்டு யாருக்கோ கால் பண்ணி ஹீரோயினுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்றான். அவங்களும் எடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ட்ரெஸ் போட்டுட்டு அங்க இருந்து வெளியே போக பாக்குறா. இந்த பொண்ணு வேற ஹீரோ கிட்ட க்ளோஸா போய் பேசிட்டு இருப்பாளா. ஹீரோயினுக்கு கடுப்பாகிடுது. சரி நீங்க பேசுங்க நான் போறேன் அப்படின்ட்டு கோமா சொல்லிட்டு அங்க இருந்து போக இதை பார்த்தோன்னே இந்த பொண்ணு ஆமா இவ யாரு எதுக்காக என்ன பார்த்து முறைச்சிட்டு போறா அப்படின்ட்டு கேக்குறா. நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பி போயிடு அப்படின்ட்டு அந்த பொண்ணை அனுப்பியும் விட்டுட்டான். இப்ப அந்த பொண்ணுமே அங்க இருந்து கோச்சுக்கிட்டு போயிடுறா. இப்ப ஹீரோயின் வெளியே போகும்போது இவ ட்ரெஸ் மாத்தி இருக்கிறத பார்த்தோன்னே இந்த டைரக்டர் ஆமா நீ எதுக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்க, ஓ உன்கிட்ட அந்த அளவுக்கு டைம் இருக்கோ, நான் உன்கிட்ட கொடுத்த வேலையை இன்னைக்கு நைட்குள்ளவே கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்க இருந்து போகணும், அதுக்குள்ள நீ வீட்டுக்கு போக கூடாது அப்படின்ட்டு வேற சொல்லிட்டு போயிடுறான். இதனால ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப லேட் டைமும் ஆயிடுச்சு. இப்ப வெளியே போகும்போது வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவளோட ஃப்ரெண்டு வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்றதா போன் பண்ணிருப்பா. சோ அங்க போலாம் அப்படின்ட்டு டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஒரு வண்டி வந்து நிக்குது. சோ டாக்ஸி தான் அப்படின்ட்டு உள்ள ஏறி உக்காந்தா. உள்ள அந்த டைரக்டர் இருக்கான். இவன் வந்து நல்லவன் தான், கொஞ்சம் ரூடான கேரக்டர் இந்த வேலையில மட்டும். இப்ப ஹீரோயின் உள்ள ஏறி உட்காந்த உடனே ஒன்னும் கவலைப்படாத, நீ ஒன்னும் தப்பா நினைக்க வேணாம், இந்த டைம்ல டாக்ஸி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம், அதனால நானே உன்னை கூட்டிட்டு போயிட்டு விடுறேன் அப்படின்ட்டு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயினும் வேற வழி இல்ல. சோ அவங்க கூடவே அங்க இருந்து கிளம்பி போறா. இதை நம்ம ஹீரோ கவனிச்சுட்டான். இவனுக்கு செமையா கடுப்பாகுது. இன்னைக்கு ஹீரோயினை கூட்டிட்டு வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனா இப்ப ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு கார்ல ஏறி போனோடனே இவனுக்கு செமையா கடுப்பாகுது. இப்ப இங்க ஹீரோயின் கிளம்பி போயிட்டு ஒரு இடத்துல இறங்கிட்டா. தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து உள்ள போறா. உள்ள ஹீரோயினோட ஃப்ரெண்ட் உட்காந்துருக்கா. என்னடி ஆச்சு இவ்வளவு லேட் அப்படின்ட்டு அவ கேட்கும் போது அதுக்கு இவ அது ஏன் கேக்குற, அந்த டைரக்டர் சரியானவன் அப்படின்ட்டு அவனை கழுவி ஊத்திட்டு இருக்கா. பார்த்தா பின்னாடி தான் உட்காந்துருக்கான். ஹீரோயினை தான் பாத்துட்டு இருக்கான். அவ கழுவி ஊத்துறதெல்லாம் இவனோட காதல் நல்லாவே கேக்குது. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கவனிக்கிறா. ஆமா அங்க பாரு உன்னை பின்னாடி இருந்து யாரோ கவனிச்சிட்டு இருக்காங்க, அந்த பையன் ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்ட்டு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் சைலண்டா இருக்க. இப்ப நீங்க என்ன அவளை சைட் அடிக்கிறீங்களா அப்படின்ட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டே கேக்குறா. அதுக்கு அவன் பதில் சொல்லும் போது தான் அவளோட குரல் அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரியுது. திரும்பி பார்த்தோன்னே இவளுக்கு செம ஷாக்கு. ஐயோ இவ்வளவு நேரம் இவனை தானே கழுவி ஊத்திட்டு இருந்தோம் அப்படின்ட்டு கிட்ட நெருங்கி வந்து அது சார் நான் உங்களை ஒன்னும் திட்டல, நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் இன்னொரு ஆளை தான் திட்டினேன் அப்படின்ட்டு இன்னொரு ஆளை சொல்றா. இதை கேட்டோன்னே அவனும் சிரிச்சுட்டு சரி ஓ நம்பர் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். இப்ப அங்க இருந்து ஹீரோயினும் வழி அனுப்பி விட்டுறா. அவனும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். இவன் அங்க இருந்து கிளம்பி போன உடனே இந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கான்ல அவன் ஹீரோயினையே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். இப்ப ஹீரோயின் அங்க இருந்து கொஞ்சம் தூரம் எழுந்து போன உடனே ஹீரோயின் குடிக்கிறதுக்கு வச்சிருந்தால அந்த ட்ரிங்கை மாத்தி வச்சிடறான். மறுபடியும் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட் உட்காந்து சாப்பிடுறாங்க. இவங்க அந்த ட்ரிங்கை குடிச்ச உடனே மயக்கம் வந்துடுது. மயக்கம் போட்டு வர்றாங்க. இப்ப அவன் ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்ண நம்ம குட்டி பையன் இருக்கான்ல அவன் ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்றத ஆக்ட் பண்ணி தெரிஞ்சுட்டே தான் இருந்திருக்கான். இப்ப அந்த ஆள் வந்து கூட்டிட்டு போற விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஹீரோவும் வந்து ஹீரோயின் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டு அவனை அடிச்சுட்டு அவனை அங்கிருந்து துரத்தியும் விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோ கால் பண்ணி அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட இது வரைக்கும் அந்த கம்பெனி கூட போட்டுட்டு இருந்த அந்த கோஆபரேஷன் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு அப்படின்ட்டு சொல்றான். இப்ப ஹீரோயினை தூக்கிட்டு அங்க இருந்து வீட்டுக்கும் வந்துடுறான். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா பாத்ரூம் தான் கூட்டிட்டு போறான். ஹீரோயினை குளிக்க வைக்கணும் அப்படின்ட்டு, ஏன்னா அவன் ஃபுல் பாதியில இருக்கால அதனால போறான். ஆனா ஹீரோயின் வந்து பாத்ரூம்ல உட்காந்துட்டு எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் அப்படின்ட்டு கேட்க
கேக்குறா. அதனால ஹீரோ அவளை இங்கே இரு அப்படின்ட்டு போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வரான். அதுக்குள்ள ஹீரோயின் பாத்டப்ல இறங்கி படுக்கவே ஆரம்பிச்சிட்டா. இப்ப ஹீரோ வந்து அவளை எழுப்பி தண்ணி கொடுப்பாட்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்றா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் ஆபீஸ்ல லீவ் போட்டுட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு இங்க இருந்த மாலுக்கு கிளம்பி போயிருக்கா. அங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க சாப்பிட போலாமா அப்படின்ட்டு பேசிட்டே இருக்கும் போது அங்க இவளோட டாக்டர் வராங்க. ஹீரோயினை நைட்டு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பா. அதனாலதான் ஹீரோயினை பார்த்த உடனே வந்து ஹீரோயின் கிட்ட அம்மா நைட்டு நீ எங்க காணாம போன, என் மேலதான் தப்பு, நான் இந்த மாதிரி உன்னை தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு எதுவுமே ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொன்ன உடனே சரி ஓகே நம்ம சாப்பிடலாமா அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு இவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 4 பேருமே போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினை முன்னாடி அனுப்பிட்டு ஹீரோ பின்னாடி வந்திருப்பான் போல. இப்ப ஹீரோயினும் அதுக்கப்புறம் பசங்களும் சாப்பிடுறத பார்த்துட்ட உடனே கிட்ட வரான். அங்க வந்துட்டு அப்புறம் தான் தெரியுது இந்த டைரக்டரும் பக்கம் இருக்கான் அப்படின்ட்டு. இவனை பார்த்தோன்னே ஹீரோக்கு சமய கடுப்பாகுது. அதனால கிட்ட போகாம தூரமாவே நிக்கிறான். அப்ப இந்த செங் ஃபேமிலி பொண்ணு இருப்பாள்ல, அவளோட பேரு யாயா, அவளும் வந்து வாங்க நாம சாப்பிட போலாம் அப்படின்ட்டு ஹீரோவோட கையை பிடிச்சி இழுக்கிறா. ஹீரோவும் அப்போ ஹீரோயின் மேல இருந்த கடுப்புல அதை பெருசா கண்டுக்காம அந்த பொண்ணு கூடயே போயிடுறான். கொஞ்சம் தூரமா உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். அங்க அந்த பொண்ணு கூட ஹீரோ வந்து இருக்கிறத ஹீரோயின்மே கவனிக்கிறா. அவளுக்கு சமய கடுப்பாகுது. அதே மாதிரி ஹீரோக்கும் அந்த டைரக்டர் கூட ஹீரோயின் சாப்பிடுறதுனால சமய கடுப்பாகுது. இப்படி 2 பேருமே மாத்தி மாத்தி மறைச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவால் அங்க இருக்கவே முடியல. அதனால கோச்சுக்கிட்ட அங்க இருந்து எழுந்திருச்சு போயிடுறான். இந்த பொண்ணுமே பின்னாடி போறா. இப்ப ஸ்ட்ரெயிட்டா குழந்தைகளை கூட்டிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு தான் வரா. வீட்டுக்கு வரும்போது இந்த யாயாவுமே ஹீரோ கூட தான் இருப்பா. ஹீரோ கூட இந்த பொண்ணை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு சமய கடுப்பாகுது. அதுலயும் அந்த பொண்ணு நானும் இந்த வீட்லயே ஸ்டே பண்ணிக்கிறேன், நீங்களும் ஆபீஸ்க்கு போயிட்டுறீங்கல்ல, இவளும் இந்த வீட்ல ஸ்டே பண்றது கிடையாது, நான் குழந்தைங்களை பாத்துப்பேன்ல அப்படின்ட்டு சொல்றா. இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாகுது. அவ கோச்சுக்கிட்டு அங்க இருந்து வெளியே போறா. இப்ப ஹீரோ உள்ள இருந்து ஓடி போயிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு எங்க போற, உனக்கு குழந்தைங்க மேல அக்கறை ஒண்ணும் கிடையாதா அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் எனக்கு நல்லாவே அக்கறை இருக்கு, அதனால நான் சொல்றேன், நான் பாத்துப்பேன் குழந்தைங்கள அப்படின்றா. அதுக்கு ஹீரோ எப்படி பாத்துப்ப, இந்த வீட்டுல நிக்காம நீ எப்படி பாத்துப்ப அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் ஒரு குழந்தைய நான் பாத்துக்கிறேன், ஒரு குழந்தைய நீங்க பாத்துக்கோங்க அப்படின்றா. இதனால ஹீரோக்கு சமய கோவம் வருது. எதுக்காக இந்த மாதிரி பேசுற, குழந்தைங்களை பிரிக்க பாக்குறியா அப்படின்ட்டு சண்டை போட்டுட்டு இவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிட. ஹீரோயினுக்கு வந்து கோவம் வந்து அந்த பொண்ணு இந்த வீட்டுல ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்றா. ஆனா ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான்ல, அதனால தான் கோவம், அதனால தான் இப்படி பேசியிருப்பா. ஒரு பொண்ணு வந்து கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருந்தா நான் எப்படி பேசுவேன் அப்படின்ட்டு இவன் பாட்டுக்கு கத்திட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்கு இது எதுவுமே கேட்கல. அவன் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போயிட்டான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ ஏதோ ஹீரோயினுக்கு ஒர்க் சொல்லியிருப்பான் போல, அது சரியா ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கா. இதனால ஹீரோயினை திட்டுறான். இப்ப அந்த டைரக்டர் இருப்பான்ல, அவன் வந்து அங்கேயும் சப்போர்ட் பண்றான் ஹீரோயினுக்கு. நான் தான் சரியா கவனிக்காம விட்டுட்டேன், என் மேலதான் தப்பு அப்படின்ட்டு சப்போர்ட் பண்றான். இதனால ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வருது. ஆனா அப்போதைக்கு எதுவுமே சொல்லல. இப்ப ஹீரோயின் வெளியே வந்து அந்த டைரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்றா. எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அதுவும் இல்லாம என்னால தான் நீங்களும் அவமானப்பட்டுட்டீங்க அப்படின்ட்டு சாரி கேக்குறா. அதுக்கு அவன் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, உண்மையாவே என் மேலதான் தப்பு, நான் தான் சரியா பாக்கல அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப நார்மலா பேசிட்டு இருக்கான். அதுவும் இவன் பேசுறத வச்சு பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது, இவனுக்கு ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வெளியே வருவான். அவன் இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்ட்டு ஒட்டிக்கிட்டே போயிட்டு முன்னாடி இருக்க சோத்துல மோதிக்கிட்டான். அதுக்கப்புறம் அங்க இருந்து நகர்ந்து போயிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி உடனே என்னோட ஆபீஸ்க்கு வா அப்படின்ட்டு கூப்பிடுறான். இவளும் கிளம்பி போறா. அங்க கிளம்பி போன உடனே ஹீரோ கிட்ட சாரி கேக்குறா. ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான். எதுக்காகனா ஹீரோயின் வந்து அவங்கிட்ட பேசுறதுக்காக தான் சாரி கேக்குறா அப்படின்ட்டு நினைச்சு சந்தோஷப்படுவான். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியும் இவ வந்து இந்த மிஸ்டேக் பண்ணதுனால தான் சாரி கேக்குறா அப்படின்ட்டு. ஹீரோக்கு உடனே மூஞ்சி புஸ்ஸுன்னு ஆகிடுது. இப்ப இதுக்கு மேல நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றா. அதுக்கு ஹீரோ நீ குழந்தைங்களை எப்ப வந்து பார்க்க போற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் நான் கரெக்டா சாட்டர்டே மார்னிங் வந்துடுவேன் அப்படின்றா. இப்ப அந்த சாட்டர்டே அன்னைக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணு வந்து தான் வீட்லயே ஸ்டே பண்ணிட்டா. ஹீரோட வீட்லயே கெஸ்ட் ரூம்ல ஸ்டே பண்ணிருக்கா. அந்த பொண்ணு ஹீரோ இருக்கும் போது மட்டும் குழந்தைங்க கிட்ட நல்லபடியா பேசுற மாதிரி நல்லபடியா விளையாடுற மாதிரி காட்டிக்கிறா. ஆனா ஹீரோ அந்த பக்கம் போன உடனே அப்படியே குழந்தைங்களை மிரட்டுறது இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறா. இப்ப குழந்தைங்க வந்து அவகிட்ட பேசும்போது குழந்தைய அடிக்க போக இப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துட்டா. அவளை பிடிச்சி தள்ளி விட்டுறா. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட குழந்தைய அடிப்பா அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பொண்ணு உடனே ஹீரோவை கூப்பிடுறா. இது எதுவுமே பண்ணாத மாதிரி ஹீரோயின் டைவ்ல பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி ஹீரோக்கு முன்னாடி நாடகம் ஆட. இதை பார்த்தோன்னே குட்டி பசங்க 2 பேரும் இல்லப்பா இவங்க தான் என்ன அபியூஸ் பண்ணாங்க, என்ன பிடிச்சி கிள்ளுனாங்க பாருங்க அப்படின்ட்டு காட்ட. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம்மையா வெறியாகுது. அந்த பொண்ணோட கணத்திலே பலார்னு ஒண்ணு வைக்கிறா. குழந்தைங்க கிட்ட இப்படியே நடந்துப்பா அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பொண்ணு நல்லவ மாதிரி ஹீரோ கிட்ட நாடகம் ஆட. ஆனா ஹீரோமே இவள திட்டுறான். நீ குழந்தைங்க எதுனா தப்பு பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லணும், அதை விட்டுட்டு எதுக்காக இப்படி அடிச்ச அப்படின்ட்டு திட்டுறான். இதுக்கு மேல இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு அந்த பொண்ணு நான் இங்க இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கல போல, அதனால நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. அவ எந்த ரூம்ல போயிட்டு பேக் எடுத்துட்டு வரா அப்படின்ட்டு ஹீரோயின் குறுக்குறுன்னு பாக்குறா. இதை ஹீரோவுமே கவனிக்கிறான். நீ ஒன்னும் கவலைப்படாத, ஒன்னு என்னோட ரூம்ல எல்லாம் ஸ்டே பண்ணி இல்ல, அவ கெஸ்ட் ரூம்ல தான் இருந்தா அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் எனக்கு ஒன்னும் கவலை இல்லையே, அவ உங்க ரூம்ல ஸ்டே பண்ணியிருந்தா கூட அப்படின்ட்டு அப்படியே நடிக்கிறா. இப்ப அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு உடனே நம்ம
ஹீரோயின் ரெண்டு பேருமே நம்ம பசங்களுக்கு முன்னாடி எப்பயுமே சண்டை போட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோயேன், அவங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டிக்கணும் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே முடிவு எடுத்துட்டு குட்டி பசங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் அவ்வளவு க்ளோஸா இருக்க மாதிரி காட்டிக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா ஹீரோ நடிக்கல, அவன் உண்மையாதான் ஹீரோயின் கிட்ட இருக்கான். ஹீரோயினுக்கு மட்டும் சின்னதா ஹீரோ மேல ஒரு கோவம் இருக்கு. என்னன்னா அந்த பொண்ணை வந்து வீட்டுக்குள்ள வச்சிருந்தான்ல, அதுக்காக தான் அவளுக்கு கோவமா இருக்கு. மத்தபடி ஹீரோயினுக்குமே ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப அப்படி அவங்க ஆபீஸ்ல ஒரு காம்படிஷன் நடந்திருக்கும், டிசைனிங் காம்படிஷன். ஹீரோயினுமே அதுல கலந்துருப்பா. இப்ப அதுக்கான வின்னரை வந்து நாளைக்கு அறிவிக்க போறாங்களாம். நாளைக்கு நைட் வந்து ஒரு டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு வந்து அறிவிக்க போறதா நம்ம டைரக்டர் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றான். இப்ப அந்த டைரக்டர் வந்து நாளைக்கு கிளம்பி போகும்போது டான்சிங் பார்ட்னரா கூடவே எதுனா ஒரு பொண்ணை கூட்டிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி நீ என் கூட வரியா அப்படின்ட்டு ஹீரோயினை இன்வைட் பண்றான். ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்ட்டு அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் போயிட்டு அன்னைக்கு காலையில ஹீரோ வந்து இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்றான், நீ என் கூட வரியா அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னே ஹீரோயின் இல்ல என்னால வர முடியாது, நான் அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோட முகம் அப்படியே வாடி போயிடுது. ஆனா ஹீரோயின் தன் கூட வருவா அப்படின்ட்டு அவளுக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பான். அந்த ட்ரெஸ்ஸையும் ஹீரோயின் கிட்டயே கொடுக்குறான். இப்ப அன்னைக்கு நைட்டும் ஆகுது. அந்த பார்ட்டிக்கு ஹீரோயினும் அதுக்கப்புறம் டேரக்டரும் ஒன்னா கிளம்பி போறாங்க. அதே டைம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் கிளம்பி வரான். டேரக்டர் கூட ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோக்கு செமையா கடுப்பாகுது. இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட அங்க எதுவுமே கோவப்படல. அவன் முன்னாடி போயிட்டு ஸ்டேஜ்ல ஏறி நின்று அந்த 3 வின்னர்ஸ் யாரு அப்படின்றத அறிவிக்கிறான். ஃபர்ஸ்ட் அந்த செகண்ட், அதுக்கப்புறம் தேர்டையும் அறிவிக்கிறான். அந்த செகண்ட் பிரைஸ் வாங்க போற அந்த பொண்ணுக்கு வந்து ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணுவா அப்படின்ற விஷயம் தெரியும் போல. அதனால ஹீரோயின் மேல அந்த பிள்ளைக்கு சரியான கோவமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் நம்ம ஹீரோயின் தான் அப்படின்றத அறிவிக்கிறான். ஹீரோயினுக்கு அவ்வளவு சந்தோஷம். இப்ப ஹீரோயின் ஸ்டேஜ் ஏறி போகும்போது அப்ப இந்த எல்இடில வந்து பின்னாடி ஒரு விஷயம் ஷோ ஆகுது. என்னன்னா ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆச்சு, அதுக்கப்புறம் அவளுக்கு டிவோர்ஸ் ஆச்சு இல்ல, அது ரெண்டுமே காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் ஸ்டார்டிங்ல ஹீரோ கூட இன்டிமேட்டா இருந்திருப்பால, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அப்போ ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு இடத்துல இருந்திருப்பால, அந்த போட்டோஸும் வெளி வருது. இத பார்த்தோன்னே ஹீரோயினை எல்லாரும் தப்பு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த செகண்ட் பிரைஸ் வாங்கினால அந்த பொண்ணு தான் பண்ணிருப்பா. இப்ப அந்த பொண்ணுக்கு அப்படி குழுன்னு இருக்கு. அந்த பொண்ணுமே சேர்த்துதான் ஹீரோயினை திட்டிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோ கடிப்பாகிட்டான். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் டைரக்டர் வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சிருப்பான். இந்த விஷயத்த பார்த்தோன்னே டக்குன்னு ஹீரோயினோட கையை எடுத்துட்டான். அவள் தான் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்ப ஹீரோ கிட்ட வந்து இப்ப உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை, அவ வந்து அந்த பார்க்கு எப்படி போனா, எதுக்காக போனா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும், அதுதானே? அது நான் சொல்றேன், ஏன்னா அவ என்ன பார்க்க தான் வந்தா. இப்ப உங்ககிட்ட வேற எதுனா கொஸ்டின் இருக்கா அப்படின்ட்டு கேக்குறான். எல்லாருமே ஆஃப் ஆகிட்டாங்க. இப்ப நடக்க போற இந்த போட்டியில வின்னர் இவதான், இவளோட திறமைக்கு கிடைச்ச வெற்றி. இதுக்கு யாருக்குன்னா அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு எல்லாருமே அப்படியே அமைதியாவே இருக்காங்க. இப்ப ஹீரோயினை வர வச்சு அந்த பிரைஸையும் கொடுக்குறான். ஹீரோயினுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்ப அந்த பிரைஸை கொடுத்துட்டு அப்புறம் இப்ப ஹீரோ போயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்றத செக்ரட்டரி கிட்ட விசாரிக்க சொல்றான். இப்ப அவனும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடணும்ல, அந்த டான்ஸ் ஆடும் போது ஹீரோ போயிட்டு நீ என் கூட ஆட வரியா அப்படின்ட்டு கேக்குறான். அது நேரம் அந்த டைரக்டருமே ஹீரோயின் கிட்ட கேக்குறான். ஆனா ஹீரோயின் இந்த வாட்டி ஹீரோ கூட தான் டான்ஸ் ஆடுறதா ஒத்துக்கிட்டு ஹீரோ கூட அந்த கையை கொடுக்குறா. இப்ப இந்த பக்கம் இந்த செகண்ட் பிரைஸ் வாங்கினால அந்த பொண்ணும் அதுக்கப்புறம் இந்த ஜெங் ஃபேமிலியோட பொண்ணு யாயா இருக்கால, அவளும் ரெண்டு பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறாங்க. அந்த யாயா பொண்ணு பார்த்த வேலை தான் போல இது. இப்ப அந்த பொண்ணு தனியா கூப்பிடும் போது இவளும் கிளம்பி போறா. ஆனா செக்ரட்டரி ஏற்கனவே இந்த பொண்ணு தான் காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டான். யாயாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்ற விஷயத்த அவன் கண்டுபிடிக்கல. ஆனா அந்த செகண்ட் பிரைஸ் வாங்கினால அந்த பொண்ணு தான் காரணம் அப்படின்றத அவன் கண்டுபிடிச்சிட்டான். சோ அந்த பொண்ணை வளைச்சு பிடிச்சிடுறான். நீ பண்ண தப்புக்காக கண்டிப்பா உனக்கு தண்டனை இருக்கு, போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அங்க இருக்க ஆளுங்களை விட்டு அவளை இழுத்துட்டு போக சொல்லிடுறான். ஆனா இந்த பொண்ணு அங்கதான் மறைஞ்சிருந்திருப்பா. இந்த பொண்ணு வந்து அவளை அங்கிருந்து இழுத்துட்டு போன உடனே அங்க இருந்து போறது செக்ரட்டரி கவனிச்சுட்டான். அடுத்த நாள் போயிட்டு இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட அவன் சொல்லிடுறான். சோ இவங்களுக்கு வந்து டவுட் வருது, இதுக்கெல்லாம் காரணம் அவதானா அப்படின்ட்டு. அதனால ஹீரோ அவளை பத்தியும் விசாரிக்க சொல்றான். செக்ரட்டரி அங்க இருந்து போன உடனே ஹீரோயின் ஆபீஸ்க்கு கிளம்பி வரா ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு ஃபைல கொடுக்கறதுக்கு. அப்ப தேங்க்ஸ் சொல்றா. எதுக்காகனா நேத்து அத்தனை பேருக்கு முன்னாடி ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினால, அதுக்காக தான். அதுக்கு ஹீரோ தேங்க்ஸ் இப்படிதான் சொல்லணும்ன்ற அவசியம் கூட கிடையாது, கண்ணத்துல ஒண்ணு கொடுத்து கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்றான். இது கேட்டோன்னே ஹீரோயினும் கண்ணத்துல கிஸ் பண்றா. இப்ப கையிட செக்ரட்டரி மறுபடியும் வந்துடுறான். ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமா ஆயிடுது. ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டா. அப்படி இப்ப ரெண்டு பேருமே வீட்டுக்கு போறாங்க. ரெண்டு பேருமே சமைச்சு குட்டி பசங்களுக்கு போடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப டீப்பா அப்படின்றது குட்டி பசங்களுக்கு தெரியுது. அவங்களும் பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. இந்த டைரக்டர் வந்து ஹீரோயின் கிட்ட ரோஸை கொடுத்து நம்ம ரெண்டு பேரும் டின்னருக்கு போலாமா அப்படின்ட்டு கூப்பிடுறான். இதை கேட்டு ஹீரோயின் அப்போதைக்கு மட்டும் சரி வரேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டா. இப்ப அவங்க கூடவும் கிளம்பி போறா. அதே டைமுக்கு நம்ம ஹீரோவும் ரோஸ் எடுத்துட்டு போறான் ஹீரோயினுக்கு கொடுத்து, அதுக்கப்புறம் டின்னருக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி டைரக்டர் கூட ஹீரோயின் கிளம்பி போறத பார்த்தோன்னு ஹீரோக்கு செமைய கடுப்பாகிடுது. அதனால அந்த ரோஸை தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து குட்டி பசங்க கிட்ட புலம்பிட்டு இருக்கான். ஆனா குட்டி பசங்க சமாதானப்படுத்துறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இருக்காதுப்பா, ஆமா சும்மா கூட போயிருக்கலாம்ல அப்படின்ட்டு சமாதானப்படுத்தின உடனே ஹீரோவும் கொஞ்சம் சமாதானம் ஆகிடுறான். அதே டைம் இந்த பக்கம் நம்ம
ஹீரோயினை கூட்டிட்டு போனான்ல அவன் வந்து ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கறான் நேத்து நடந்த விஷயத்துக்காக. ஆனா ஹீரோயின் பரவாயில்ல அதெல்லாம் ஒரு விஷயமும் இல்ல அப்படின்ட்டு சொல்றா. இப்ப அவன் ஸ்ட்ரெயிட்டாவே கன்ஃபஸ் பண்றான். ஆனா ஹீரோயின் அவனோட லவ் ஏத்துக்கல. இல்ல நான் மன்னிச்சிடுங்க நான் வந்து டிவோர்ஸ் ஆன பொண்ணு அப்படின்றா. அதுக்கு அவன் எனக்கு பரவாயில்ல அப்படின்றான். ஆனா ஹீரோயின் இல்ல நான் உங்களை லவ் பண்ணல, சோ இதுக்கு மேல இந்த மாதிரி என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதுவும் அத்தனை பேருக்கு முன்னாடி நான் இந்த ரோஸை வாங்கினதுக்கு ஒரே காரணம் அது வந்து ஆபீஸ் நீங்க வந்தாங்க நிறைய நாள் ஒர்க் பண்ணணும். நான் மட்டும் இப்ப முடியாதுன்னு சொன்னா எல்லாருக்கும் முன்னாடி உங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா போயிடும். அதுக்காக தான் நான் இங்க கூட்டிட்டு வந்து இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து ஏற்கனவே சமாதானம் ஆகிட்டான்ல. சோ ஹீரோயினை இன்னைக்கு வந்து டின்னருக்கு இன்வைட் பண்றான். ஹீரோயினும் வரேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயத்த எல்லாமே இந்த யாயா பொண்ணு கவனிக்கிறா. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு மேல ஹீரோக்கு சந்தேகம் வந்துச்சு இல்ல, அதனால ஆபீஸ்க்குள்ளவே இவ வரக்கூடாத அளவுக்கு பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள வரக்கூடாத அளவுக்கு கூட பண்ணிட்டான். இதனால இந்த பொண்ணுக்கு செமையா கடுப்பாகுது. அதுவும் ஹீரோயினுக்கு ஹீரோ பார்த்து பார்த்து பண்ணுவானா இதெல்லாம் பார்க்க அவளுக்கு செமையா வெறியாகுது. அதனால இவ கால் பண்ணி ஹீரோயினோட எக்ஸ் கிட்ட பேசுறா. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அம்மா கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு போன் கால் வருது. அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோ கிட்ட கூட இவ சொல்லாம அடிச்சு பிடிச்சி அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக அவளோட ஹோம் டவுனுக்கு கிளம்பி போறா. அங்க போய் பார்த்தா அவங்க அம்மா நல்லதான் இருக்காங்க. என்னன்னா இவளோட எக்ஸ் இருக்கான்ல அவங்க அம்மா கிட்ட ரொம்ப நல்லபடியா பேசிட்டு என்னவோ ஹீரோயின் தான் இவனுக்கு வந்து சீட் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டா. அவ ஏதோ ஒரு பணக்காரனோட வழியில விழுந்துட்டா அப்படின்ற மாதிரி நல்லவ மாதிரி நாடகம் ஆடி இருப்பான். இதனால ஹீரோயினோட அம்மா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஹீரோயின் வந்து தப்பான வழியில போயிட்டா. சோ இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் போய் சொல்லி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு போய் சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப அவ வந்த உடனே அவன் வந்து ஹீரோயினோட ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த ரூம்ல ஹீரோயினை போட்டு தள்ளி கதவை பூட்டிடுறாங்க. ரெண்டு பேரும் பேசி சமாதானம் ஆகிக்கோங்க அப்படின்ட்டு. இப்ப ஹீரோயின் சமய கடுப்பாக்கி அம்மா கதவை திறங்க நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்ட்டு தட்டிட்டு இருக்கா. பட் ஹீரோயினோட அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கு ஏதோ சண்டை அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து நடந்த விஷயம் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். அவங்க அம்மா கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுக்காக அதுவே இவளுக்கு ஒரு ஆபத்தா முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்குமே தெரிய வந்திருக்கும் ஹீரோயினோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு கிளம்பி போயிருக்கா அப்படின்ட்டு. அதனால குட்டி பசங்களை கூட்டிட்டு ஆல்ரெடி அங்க வந்துட்டான். வீட்டுக்குள்ள போயிட்டு உடனே ஹீரோக்கு இந்த சத்தம் கேக்குது. அந்த ஆள் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஹீரோயின் வந்து கத்திர சத்தம் கேட்ட உடனே ஹீரோ வந்து அந்த கதவை உடைச்சிடறான். அவன் ஹீரோவை பார்த்தோன்னே ஓடி போயிட்டு ஹீரோயினோட அம்மாவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். நீ வெளியே வாடா அப்படின்ட்டு ஹீரோ கத்துறான். ஆனா அவன் வந்து பின்னாடி இருந்து வரவே மாட்டேங்கிறான். அது இல்லாம ஹீரோயினோட அம்மா வேற நீ யாரு நீ தான் என்னோட பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கியா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ அவன் பண்ணது எதுவுமே உங்களுக்கு தெரியாது, அவன் பண்ணது தெரிய வந்தா அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அப்படின்றான். ஆனா எதுவுமே ஹீரோயினோட அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க. இதனால ஹீரோக்கு சமய கடுப்பாகுது. இந்த சமயத்துல நம்ம குட்டி பசங்க ரெண்டு பேருமே வெளியே தான் இருந்திருப்பாங்க. இப்போ ஓடி வந்து அப்பா அப்படின்ட்டு ஹீரோயினோட எக்ஸ கூப்பிடுறாங்க. இத பார்த்தோன்னே ஹீரோயினோட அம்மாவுக்கு சமய கடுப்பாகுது. அப்படின்னா இவ்வளவு வீட்டுல ஒரு குழந்தைய வச்சுட்டு தான் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்ட்டு ஓங்கி பலாருன்னு கணத்திலேயே ஒரு அடி கொடுக்குறாங்க. இதை பார்த்து ஹீரோ போயிட்டு அவனை மிதின்னு மிதிச்சு மூக்க உடைச்சிட்டான். இப்ப அவன் செம காண்ட்ல இந்த குட்டி பாப்பாவை பார்த்து நீ என்ன அப்பான்னு தானே கூப்பிடுற அப்படின்னா வா வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு தூக்கிட்டான். அவள் தான் குட்டி பாப்பா அழுக ஆரம்பிச்சுட்டா. இப்ப ஹீரோயின் வந்து குட்டி பாப்பாவை புடுங்கிக்கிறா. இன்னும் 2 அடி விட்டு அவன் அங்கிருந்தே துரத்தி விட்டுறான் ஹீரோ. இப்ப நம்ம குட்டி பாப்பாவையும் குட்டி பையனையும் கூட்டிட்டு வண்டியில வந்து உட்காரும் போது குட்டி பாப்பா ரொம்ப பயந்துட்டா. இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோயின் நீ ஒன்னும் கவலைப்படாத அவன் கண்டிப்பா ஒன்னு எதுவுமே பண்ண மாட்டான் பண்ணவும் விட்டுருக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றா. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட இவங்க 2 பேருமே அடம்பிடிக்கிறாங்க. அம்மா ப்ளீஸ்மா அப்பா கூடயே நீங்களும் வந்து ஸ்டே பண்ணுங்க, என்னால இதுக்கு மேல உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்ட்டு கெஞ்சுறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினும் சரி ஓகே நானும் உங்க கூடவே ஸ்டே பண்றேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டா. இப்ப போயிட்டு எல்லாருமே ஒரே வீட்டுல ஹீரோட வீட்லயே ஸ்டே பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து அரெஸ்ட் பண்றதுக்காக எல்லா வேலையும் பார்த்துட்டான். அவன் தலைமறைவா இருக்கான். இந்த பொண்ணுக்கு வந்து இந்த யாயா பொண்ணுக்கு வந்து கால் பண்றான். இவ வந்து அவனை கண்டுக்க மாட்டேங்கிறா. அவன் தான் தெரிஞ்ச உடனே அவன் சமய கடுப்பாகி இப்ப மட்டும் நீங்க கிளம்பி வரலன்னு வச்சுக்கோயே நீ தான் இது எல்லாமே பண்ண சொன்ன அப்படின்ற விஷயத்த ஹீரோ கிட்ட போட்டு கொடுத்துடுவேன் அப்படின்ட்டு மிரட்டுறான். இது கேட்டோன்னே அவளுக்கு சமய கடுப்பாகுது. நீ எங்க இருக்குன்னு சொல்லு நான் வரேன் அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு அவனும் அட்ரஸ் சொல்லி விட்டுறான். இவ அங்க போகும்போது தனியா போகல சில பல ஆட்களை கூட்டிட்டு போயிருக்கா. அவங்க இவனை போட்டு அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்க எவிடன்ஸை வாங்கி அழிச்சும் போட்டுடுறாங்க. இதுக்கு மேல என்ன பிளாக்மெயில் பண்ணன்னு வச்சுக்கோயே நீ சுடுகாட்டுக்கு தான் போவ அப்படின்ட்டு மிரட்டி அங்க இருந்து துரத்தி விட்டுறா. ஆனா இவ எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா இங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே யாரோ வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ இவளை ஃபாலோ பண்ண சொல்லி ஆள் வச்சானா என்னன்னு தெரியல. அவங்க தான் ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்தாங்களா என்னன்றது தெரியல. இப்ப ஹீரோயினுக்கு பர்த்டே வருது. அவளுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக இவன் வந்து ஒரு ரிங்க அந்த கேக்ல மறைச்சு வச்சிருக்கான். இது தெரியாம ஹீரோயின் வாயில எடுத்து போட்டு மென்னுட்டா. அதுக்கப்புறம் தான் மோதிரம் அப்படின்றதே தெரியுது. இது என்னது அப்படின்ட்டு கேக்குறா. ஹீரோ அந்த மோதிரத்தை வாங்கி ஹீரோயினோட கையில போட்டு வர்றான். அதுக்கு
ஹீரோயின் நீங்க போட்டு விடணும்னு சொன்னா ஸ்ட்ரெயிட்டாவே என்னோட கையில போட்டு விட்டுடலாம்ல, எதுக்காக கேக்ல எல்லாம் வச்சீங்க அப்படின்ட்டு கியூட்டா சண்டை போட்டுட்டு இருக்கா. இப்ப ரெண்டு பேருமே கேக்க ஊட்டி விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இந்த யாயா பொண்ணு ஹீரோட அம்மாவை அங்க கூட்டிட்டு வந்துட்டா. அவங்க அம்மா யாரா அந்த பொண்ணு அப்படின்ட்டு ஹீரோயினை பார்த்து கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ இது வந்து நான் லவ் பண்ற பொண்ணுமா அப்படின்றான். ஹீரோட அம்மா ஹீரோயினை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஹீரோயினை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. இதனால ஹீரோயின் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டா. ரூம்குள்ள ஹீரோ கூட்டிட்டு வந்துட்டான். சாரியும் கேக்குறான். ஆனா ஹீரோயின் ஹீரோ போட்டு விட்டாங்கல்ல அந்த மோதிரத்தை கழட்டி ஹீரோட கையிலேயே கொடுத்துட்டு நீங்க உங்க அம்மாவை சமாதானப்படுத்துற வரைக்கும் பிரிஞ்சிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றா. இதுக்கு ஹீரோக்கு கோவம் தடுது. நீ என்ன சொல்ற, நம்ம பசங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா, அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, அதை பத்தி உனக்கு கவலையே இல்ல அப்படின்ட்டு கோவப்படுறான். இதனால ஹீரோயின் சாரி நான் வந்து இந்த மாதிரி யோசிச்சிட்டேன், ஆனா நான் இதுக்கு மேல இந்த மாதிரி சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றா. அதுக்கு ஹீரோவோ சரி ஓகே நான் உங்களை சமாதானப்படுத்திக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்ட்டு சொல்றான். இப்ப அங்கிருந்து வெளியே போயிட்டு இந்த மாதிரி அவங்க பசங்க டைம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்றான். ஆனா இந்த மாதிரி சொன்ன யார் தான் நம்புவாங்க, அதே மாதிரி ஹீரோட அம்மாவும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்ப குட்டி பசங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து பாட்டிமா அப்படின்ட்டு ஹக் பண்றாங்க. குட்டி பசங்களை பார்த்தோன்னே அவ்வளவுதான் ஹீரோட அம்மா மனசு மாறி போயிடுச்சு. ஏன்னா ஹீரோட குழந்தைங்க அப்படி பாக்குறதுக்கு சின்ன வயசுல ஹீரோ இருந்த மாதிரி இருக்காங்களாம். அதனால அப்படியே மாறி போயிட்டாங்க. உடனே குட்டி பசங்களை கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதை பார்த்தோன்னே இந்த யாய பொண்ணுக்கு சமயம் கடுப்பாகுது. இப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் அங்க வந்து அம்மா வாங்க போலாம் வீட்டுக்கு அப்படின்ட்டு கூப்பிடுறான். அதனால அவங்களும் எதுவுமே பேசாம நான் நாளைக்கு வரேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. தனியா போகாம இந்த யாயா பொண்ணையும் இவளை இங்க விட்டா கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவா அப்படின்ட்டு கையோடைய கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா அப்ப கூட இந்த யாயா பொண்ணு அடங்குற மாதிரியே இல்ல. இவ என்ன பண்றான்னா ஹீரோட அம்மா மனசை முழுசா கலைக்கிறா. என்னன்னா இந்த மாதிரி டைம் டிராவல் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணோட மூளை குழம்பிடுச்சு அப்படின்ட்டு ஹீரோயினோட மூளை குழம்பிடுச்சு, அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு, அதனால ஒரு நல்ல டாக்டரை கூட்டிட்டு வந்து அவளை செக் பண்ணா கண்டிப்பா சரியாகிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட அம்மா மனசை மாத்துறா. இதை நம்பி அவங்களுமே உண்மையாவே தன்னோட பையன் லவ் பண்ற பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி மூளை குழம்பிடுச்சு போல, அவளை எப்படியாச்சும் சரி பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க நினைக்கிறாங்க. இவங்க நினைச்சு இந்த யாயா பொண்ணு ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்திருக்கா. அந்த டாக்டரை கூட்டிட்டு ஹீரோ இல்லாத டைமுக்கு அவங்க அந்த வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து இந்த டாக்டர்னு சொன்னாங்கல்ல அவங்க எல்லாமே ரவுடிங்க போல, இந்த பொண்ணு கடத்துறதுக்காக அரேஞ்ச் பண்ண ஆள் போல. அவங்க வந்து ஹீரோயினை அங்க இருந்து வழுக்க டைமா கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம குட்டி பையன் கால் பண்ணி ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். இவங்க அங்க இருந்து கிளம்புறதுக்குள்ளேயே ஹீரோ வந்து அவங்கள பிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு வந்துடுறான். ஹீரோயின் ஆல்ரெடி ரொம்ப பயந்து போயிருக்கா. இப்ப ஹீரோயினை தூக்கிட்டு அங்க இருந்து உள்ள போறான். ஹீரோக்கு செமையா கோவம் வந்துடுது. நீங்க எதுக்காகமா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ட்டு சண்டை போடுறான். அதுக்கு அவங்க அம்மா உன்னோட நல்லதுக்காக தாண்டா நான் பண்ணேன் அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோக்கு செமையா கோவம் வந்து இதுக்கு மேல நீங்க இங்க வராதீங்கம்மா, இவளை ஹர்ட் பண்றதா இருந்தா அப்படின்ட்டு சொல்லி கோவப்பட்டுட்டு ஹீரோயினா அங்க இருந்து பெட்ரூமுக்கு தூக்கிட்டு போயிடுறான். இந்த பொண்ணுக்கு செமையா கடுப்பாகுது. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோட செக்ரட்டரி இருக்கான்ல அவன் ஏற்கனவே இந்த டாக்டர்ன்ற பேர்ல ஒருத்தவங்க வந்தாங்கல்ல அவங்கள போலீஸை கூட்டிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டான். இப்ப ஹீரோட அம்மா குட்டி பசங்க கிட்ட பேசும்போது அங்க இன்னும் சில போலீஸ்காரங்களும் வந்துட்டாங்க. அவங்க யாயாவை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. எதுக்காகனா இவ போயிட்டு ஹீரோயினோட எக்ஸ் அடிச்சால, அது மட்டும் இல்லாம ஹீரோயினை கடத்த ட்ரை பண்ணால, இது எல்லா கேஸும் அவ மேல போட்டு அங்க அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அவளை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது தான் ஹீரோட அம்மாக்கே புரியுது தப்பு பண்ணிட்டோம், இவன் சொல்ற பேச்சை கேட்டுட்டு அப்படின்ட்டு. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. குட்டி பசங்க கிட்டயும் சாரி கேக்குறாங்க. அதே டைம் ஹீரோயின் கிட்டயும் சாரி கேக்குறாங்க. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு. இப்ப நம்ம ஹீரோயினையும் ஹீரோவையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவங்க அம்மாவே சொல்றாங்க. அதனால கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கல்யாணம் நடக்கிற மேடையிலே ஹீரோயினுக்கு மயக்கம் வருது. அவங்க அம்மாவுக்கு கரெக்டா புரிஞ்சு ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்ட்டு. இவ பிரெக்னெண்டா இருக்க அந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிய வந்தோடனே நம்ம குட்டி பசங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க நாம தான் வயித்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம போக வேண்டிய டைமும் வந்துடுச்சு அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. அந்த மிஷின் வந்து சார்ஜும் ஆகிடுச்சு. அதை பிரஸ் பண்ண உடனே அவங்க மாயமா அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோட அம்மா வந்து ரொம்ப மிஸ் பண்றாங்க குட்டி பசங்களை. அவங்க மறையும் போது அவங்க பாத்திருப்பாங்க. அந்த திசையை பார்த்து டாட்டா காட்டிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு நம்ம பசங்க இங்க இருந்து மறைஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு. அன்னைக்கு நைட்டு அவங்க ரூமுக்கு போகும்போது அப்ப நம்ம குட்டி பசங்க ரெண்டு பேருமே ரெக்கார்டர் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை கேட்டா நீங்க எப்பயுமே சண்டை போடாதீங்கம்மா, அப்பா நீங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும், அவங்கள ஹர்ட் பண்ணாத அளவுக்கு நீங்க பாத்துக்கோங்க, நாங்க சீக்கிரமாவே வந்துடுவோம், உங்களை மீட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் தன்னோட பசங்க வந்து இந்த அளவுக்கு நம்மள காத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமாவும் இருக்கு. இப்ப அப்படி அடுத்த 10வது மாசத்துலயே ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் நம்ம குட்டி பசங்க ரெண்டு பேருமே ரெட்டை குழந்தையா வந்து பிறந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி முடியுது. இந்த மூவி பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த ஒரு சூப்பரான மூவியோட உங்களை வந்து சீக்கிரமாவே சந்திக்கிறேன். ஓகே, பை.